ஹலோ, அஸ்ஸலாமுஅலைக்கும் எவ்ரிவன். வெல்கம் டு ஜெமிலா கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இது வந்து பொன்னாங்கண்ணி கீரைங்க. எவ்வளோ பேருக்கு பொன்னாங்கண்ணி கீரைனா என்னென்னு தெரியணும், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இது வந்து எங்களோட கடைசி அக்கா கொடுத்து விட்ருந்தாங்க. அவங்க வீட்டு கொல்லையிலேருந்து எடுத்தது. அவங்க வீட்டில் இந்த மாதிரி கீரை வகைங்கள்லாம் நிறைய நிற்கும். ஸோ அவங்க கொடுத்து விட்டது தான் அது. ஃபஸ்ட்டு இதை நல்லா ஆஞ்சிட்டு 2-3 தடவை அலசிக்கிற போகிறோம். நான் எப்போவுமே உப்பு தண்ணியில் தாங்க எல்லா வெஜிடபிளுமே வாஷ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நல்லா அலசிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்து வச்சுக்கிறணும். ஸோ தாளிக்கிறதுக்கு ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு 2 காஞ்ச மிளகா வந்து பிச்சு போட்டுட்டு இடித்த பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு வெங்காயம் நறுக்கியது சேர்த்து நல்லா வதக்கிக்கிற போகிறோம். ஸோ இதிலே தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கிற போகிறோம். அதுக்கு பிறகு தான் நம்மளோட பொன்னாங்கண்ணி கீரையை வந்து இதில் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ ஆஞ்சது பிறகு நிறையா மாதிரி இருந்துச்சு. அப்புறம் குக் ஆனதுக்கப்புறம் குறைஞ்சிரும். ஸோ அதுக்கு மேலே நம்ம வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் சேர்த்துக்கிற போகிறோம். ஸோ எல்லாம் சேர்த்து நல்லா குக் பண்ணிக்கிற போகிறோம். ஸோ இந்த பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு பொதுவாகவே ஹெல்த்துக்கு ரொம்ப பெனிஃபிஷியலுங்க. ஐசைட்டுக்கெலாம் ரொம்ப நல்லது. ஸோ உங்களுக்கு கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக குக் பண்ணி சாப்பிடுங்க. பிள்ளைங்களுக்கும் கொடுங்க, ரொம்பவுமே நல்லது. ஸோ நம்மளோட சூப்பரான பொன்னாங்கண்ணி கீரை வந்துட்டு இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இதை வந்துட்டு நீங்கள் மீன் கறி இந்த மாதிரிலாம் வச்சிங்கன்னா சைடாக வச்சு சாப்பிட்லாம், ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள்.